அதாவது அவங்க வெப்சைட், பாகிஸ்தானோட எக்கனாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட வெப்சைட் வந்து ஹேக் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் வார்த்தைகள் திரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னாங்க. மொத்தத்துல நம்மளுக்கு நீங்களும் நானும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டம் இல்லை அப்படின்னு தான் பாகிஸ்தான் வந்து இருக்கு. சோ பாகிஸ்தான் வந்து இன்று IMF இடம் $7.5 பில்லியன். உலகத்தில் எந்த நாடும் வரலாற்றில் முதல் முறையாக பாகிஸ்தான் மட்டும்தான் 24வது முறை கடன் கேட்க IMF இடம் சென்று பிச்சை பாத்திரத்துடன் சென்று நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பிச்சை பாத்திரம் கூட அவர்கள் கையில் இன்று இல்லை. அந்த நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். சோ அவர் நட்பு கரம் நீட்டுவதும் இந்த நாடு கொடுக்கட்டும், அந்த நாடு கொடுக்கட்டும், எந்த நாடு கொடுக்கும்? யார் முன்னே வந்து கொடுப்பார்கள்? அவர்கள் இந்தியா மாதிரி வல்லரசு நாடோடு வணிகம் செய்யவோ இல்லை அவர்களோடு கோஆபரேட் செய்யவோ யோசிப்பார்களா, நினைப்பார்களா? அவர்கள் இந்தியாவின் வளர்ச்சியில் அவர்கள் வளர்ச்சி இருக்கு என்று பல நாடுகள் நம்புகின்றன. அப்படி நினைப்பார்களா? இல்லை ஒரு பிச்சைக்கார நாடுக்கு காசு கொடுத்து இந்தியாவை பகைத்துக் கொள்வார்களா? இதனால் 2 விஷயங்கள் நடக்க போகிறது. பாகிஸ்தானில் கேலிக்கூத்தாக நடக்கும் ஜனநாயகத்திற்கு இது முற்றுப்புள்ளி வைக்கும்.